ஏங்கடி இப்படி பண்ணீங்க? போய் தொலைங்கடி. ஐயோ ஐயோ அடிக்காத, விடு சேது விடு. உங்களை எல்லாம் சும்மா விட மாட்டேன்டி. இந்த அடி வாங்குங்கடி. ஐயோ அடிக்காதீங்க, விடுங்க சேது. இந்த அடி. என்னடா சேது பாத்துக்கிட்டு இருக்க? போடா, நம்ம பெரியமந்த கருப்பு தமிழ்ச்செல்வி வடிவுல நம்ம குடும்பத்துக்கு வந்திருக்காடா, போய் மன்னிப்பு கேளு அப்படின்னு சொல்ல, மன்னிப்பு கேட்கறியோ இல்லையோ நன்றியாவது சொல்லுடா அப்படிங்கிறாங்க. நான் ரெண்டையுமே கேட்கிறேன் பார்த்தா, ரெண்டையுமே கேட்கிறேன் அப்படின்னு சேது போயிட்டு தமிழ்ச்செல்வி காலில் விழுகாத குறையா, ரொம்ப நன்றி தமிழ், நான் மன்னிச்சிடு தமிழ், ரொம்ப நன்றி தமிழ் அப்படின்னு சேது சொல்ல போறதுக்கான ப்ரெடிக்ஷன் தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்க பொண்ணான கையால ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ். இவங்க எல்லாரும் மன்னிப்பு கேட்குறாங்க. அப்போ கூட இந்த ஈஸ்வர் இருந்துட்டு இப்போ என்னத்த சாதிச்சு போட்டா, அங்க இருந்து இங்க கூட்டி அந்த அவ்வளவுதான், அங்கே இருந்தாலும் அவங்க காப்பாத்திருப்பாங்க. சின்னம்மா வாயை மூடுன்னு அப்பவே ஒரு வாட்டி அதட்டு போட்டுட்டாரு. இருந்தாலும் இந்த பிள்ளை துளிக்கிட்டே இருக்கு. மறுபடியும் வான் கொடுக்குறாரு. என்ன சின்னம்மா என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? அதான் காப்பாத்திட்டால, அங்க இருந்தா முடியாதுன்னு சொல்லிட்டாங்கல்ல, அப்புறம் என்ன, தமிழ்ச்செல்வி தான் காப்பாத்தினதுக்கு முழு முழு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் சின்னம்மாவை திட்டுறாங்க. சின்னம்மா வந்துட்டு ச்சே அப்படின்னு போய் பார்க்க போறாங்க. எல்லாரும் போய் ஐஸ்வர்யாட்ட அழுகுறாங்க, வைக்கிறாங்க. ஐஸ்வர்யாவும் கண்ணை முழிச்சிருது. நைட்டு முழுக்க விடிய விடிய இருந்து தமிழ்ச்செல்வி ஊசி போட்டதும் ஞாபகப்படுத்துறதும் எல்லாமா பார்த்துக்கிட்டாங்க. அதெல்லாம் கண்கூடா பார்த்த சேதுக்கு மனசே ஒரு மாதிரியா இருக்கு. அப்பாத்தாவுமே சொல்றாங்க, பாத்தியாடா எப்பேற்பட்ட நல்லவடா தமிழ்ச்செல்வி, இன்னும் நீ புரிஞ்சுக்கலையே அப்படிங்கல. இல்ல அப்பத்தா, அது மட்டும்தான் அப்பத்தா, அவ ஏன் பேசுனா, அப்பா சொன்னது மீறி ஏன் பேசுனா, அதுதான் எனக்கு மனசை போட்டு உறுத்திட்டே இருக்கு. இல்லைன்னா அவ மேல எனக்கு என்ன கோபம் வருத்தம் சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. உடனே அப்பத்தா இருந்துட்டு, டே என்னடா மறுபடியும் மறுபடியும் அவதான் பேசுறேன்னு சொல்றாளேடா. இல்ல அப்பத்தா எனக்கு, டே சாமியை விட நமக்கு என்னடா வேணும், அந்த பெரிய மந்த கருப்பே சொல்லிடுச்சு, அதை விட என்ன அப்படின்னு அதட்டு போடுறாங்க. உள்ளார போயிட்டு அவங்க அப்பா அம்மாவும் துடிக்கிறாங்க, கதறாங்க, அவ்வளோ ஒரு ஃபீல் பண்றாங்க. என் பிள்ளைக்கு என்ன ஆயிருந்திருக்கும், நல்ல வேலைமா அந்த தமிழ்ச்செல்வி தாம்மா உன்னை காப்பாத்திட்டானோன்னு ஐஸ்வர்யா பாக்குது. என்ன அப்படிங்கிற மாதிரி, ஆமாம்மா நீ பாக்குறதுல ஒன்றும் ஒரு குத்தமே இல்லை, தமிழ் தான் உன்னை காப்பாத்தினான் அப்படிங்கிறாங்க. ஈஸ்வரி வந்துட்டு, அண்ணே விடுனே இப்போ என்ன, அதனால என்ன, அவ பிள்ளைய காப்பாத்தி தானே நம்ம பிள்ளைக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிறாங்க. என்ன அவ பிள்ளை இவ பிள்ளை பிரிச்சு பேசுற அப்படின்னு மோகனா ஒரு குடுப்பு குடுக்குது சித்ராவுக்கும் ஈஸ்வரிக்கும். அதுக்கப்புறம் ஐசு அம்மா அப்பா வந்துட்டோண்டி, பேசுடி ஏதாவது பேசு அப்படிங்கிற இப்படி எல்லாரையும் சுத்தி சுத்தி வளைச்சு பார்க்க ராஜாங்கம் சேது எல்லாருமே உள்ளார வந்துடுறாங்க. என்னாச்சு அப்படியே பாக்குது. அம்மா அம்மான்னு சொல்ல வாயெடுத்தா வரல, வார்த்தையே வரல, அம்மா அம்மா அப்படிங்குது. பார்த்தா தமிழ் சரி ஐசு ஐசு பேசுமா பேசு, ஐஸ்வர்யா பேசுமா பேசு அப்படிங்கிறாங்க. என்னால பேச முடியல ஆண்டி, அம்மா என்னால பேச முடியல ஆண்டி அப்படின்னு மனசுல நினைக்கிது. ஆனா வாய் வரல. என்னடா என்னாச்சு, பா 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 அப்படிங்குது. என்னடி எனக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டு கையை ஜாட காமிக்க, என்னடி பேச முடியலையா உன்னால? ஆமா பேச முடியலன்னு மண்டையை ஆட்டுது. டாக்டர் வராங்க, செக்அப் பண்றாங்க. சாரிங்க உங்க பிள்ளைக்கு இந்த இதுல பேச்சு போயிடுச்சு அப்படின்னு சொன்னோன்னே ஐயோன்னு அலறி அடிச்சு அழுகுறாங்க. எல்லாருமே உண்மையிலே ஃபீல் பண்றாங்க. அப்பதான் அவங்க பெத்த தாய் தகப்பனுக்கு மனசு கேட்காது இல்லையா, ஐயோ என் பிள்ளைக்கு இப்படி ஆயிடுச்சே இப்படி ஆயிடுச்சே, என் பிள்ளை அப்படி பேசுவாளே அப்படி பாடுவாளே, 10 மாசத்துல பக்காவா பாடுவாளே, இப்படி ஆயிடுச்சே ஐயோ அப்படிங்கல. பாடுறது மட்டுமாங்க உங்களுக்கு பெருசு, பல குரல்ல பேசுவாளேங்க. உங்க குரல் என் குரல், உலகத்துல இருக்க எல்லா குரலும் யார் 5 நிமிஷம் பேச்சு கேட்டாலோ அந்த பேச்சை அப்படியே பேசுவாளே, அப்படியே பேசி காமிப்பாளே, அந்த குரல் இப்ப பேச முடியாம போச்சே ஐசு, பல குரல் பேசுன நீ இன்னைக்கு ஒரு குரல் பேச முடியாம இருக்கிறியே அப்படின்னு தவிக்க மலரும் தமிழும் ஒருத்தர் பாக்குறாங்க. மலர் தமிழ்ச்செல்வி பார்த்ததோடு இல்லாமல் கிட்டக்க போகிறாங்க. ஏன் தமிழ் உனக்கு ஒன்று தோணுச்சா? ஆமாம் எனக்கும் தான் தோணுச்சு, உங்களுக்கும் தோணுச்சாக்கா? ஆமாம். உடனே கருப்பும் ஜாயிண்ட் ஆகுறாரு. ஆத்தா தமிழ் கேட்டியா, பல குரல் அவள் பேசுவாளாம். ஆமாம் இதில் என்ன இருக்குது அப்படின்னு அவங்களே பேசினாலும், என்ன ஆமாவா, பல குரலில் பேசுகிறேன்னா அப்போ உன் குரல்லையும் பேசியிருக்கலாம்ல, அதான் எனக்கும் தோணுது. அப்போது அன்னைக்கு ஃபோனில் என் ஃபோனில் எங்கள் அப்பாவுக்கு பேசுனது இவளாக தான் இருக்கணும், கரெக்டா? ஆமாம் ஆமாம் அப்படின்னு 3 பேர் சொல்ல, இப்போ என்ன பண்ணுறது, பல குரல்ல பேசுவாளா, ஐயோ இவளை என்னன்னு கேட்கறது, எனக்கு அப்படியே தவிக்குது அப்படிங்கிற தமிழ் பாக்குது. வேணாக்கா விடுங்கக்கா. ஏன் தமிழ் எதுக்கு வேணான்னு சொல்ற, ஏன் விடுன்னு சொல்ற? இல்ல அவ பேசிட்டா, கல்யாணம் பண்ணிட்டா, எப்படியோ கல்யாணம் முடிஞ்சிருச்சு, வாழ்ந்துட்டு போறா, அந்த வாழ்க்கை எனக்கு தேவை இல்லை. நீ வாழாம போற அதெல்லாம் எங்களுக்கு பிரச்சனை இல்லைம்மா அப்படின்னு மலரும் அந்த கருப்பண்ணனும் ஒரே மாதிரி பேசுறாங்க. உன் மேல தப்போட நீ களங்கத்தோட சம்மந்துட்டு இருக்க, தப்பு இல்லைங்கிற நிரூபிக்கணும்ல, அதுதான் என் தங்கச்சிக்கு பெருமை அப்படின்னு கருப்பு சொல்றாங்க. நம்ப வேண்டியவங்களே நம்பல, விடுங்கண்ணே அப்படிங்கிறாங்க. நீ சும்மா இரு அண்ணே விடுங்க அப்படிங்கிறாங்க. நீ விடுத்தா அப்படின்னு இவங்க 2 பேரும் அவங்க அண்ணே அதோட விட்டுருங்கன்னு சொல்லிட்டு குழந்தைய பார்க்க போயிடுறாங்க. எனக்கு காலேஜ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி.
இங்க என்ன பண்றாங்க, சேதுகிட்ட போய், "மாப்ள என்ன மாமா? இங்க வாயா, என்ன?" அப்படிங்கல மலர்ட்ட போயிடுறாங்க. சித்ராவும் ஈஸ்வரியும் பாக்குது, "என்ன குசு குசுன்னு பேசுறாங்க?" அப்படின்னுட்டு இவங்ககிட்ட போயிட்டு தனியா கூப்பிட்டு வச்சு, "அவங்க அம்மா, அப்பா சொன்னத கேட்டீங்களா மாப்ள?" அப்படிங்கிறாங்க. "என்னய்யா சொல்ற? என்ன மாமா சொல்றீங்க?" "அட ஆமாய்யா, அவங்க ஐஸ்வர்யா பொண்ணு பல குரல் பேசுவாளாம்." "சரி, இதுல வந்து திறமை தானே, இதுல என்ன இருக்கு?" "அட நீ வேற கூறுகட்டவனே, பல குரல்னா எப்படி? அப்போ அன்னைக்கு தமிழ் குரல்ல பேசியிருக்கலாம்ல?" அப்பதாங்க மண்டையில நங்குன்னு 5, 6 லிட்டரு இரும்பு எடுத்து அடிச்ச மாரி நினைக்கிறாரு. ஆமால்ல! அப்போ அங்க வீட்ல தான் ஃபோன சார்ஜ்ல போட்டேன்னு சொன்னா. அப்ப ஐஸ்வர்யா தான் பேசியிருக்காளா? ஆமா மாப்ள. இத எப்படி கண்டுபிடிக்கிறது? ஒண்ணும் புரியலையே! இப்ப ஐஸ்வர்யாட்ட இப்ப அவ பேசியும் காமிக்க முடியாது. ஆனா என் புள்ளையும் காப்பாத்திருக்கிறா. என்ன பண்றது? இல்ல மாப்ள. அவங்க என்ன நன்மை செஞ்சிருக்கட்டும். ஆனா ஒரே ஒரு விஷத்த கக்கியிருக்காங்கல்ல, தீமை செஞ்சிருக்காங்கல்ல, அத கண்டுபிடிக்க வேணாமா மாப்ள? இப்ப நீ போயிட்டு அந்த புள்ளைய அடின்னுலாம் சொல்லல. ஆனா நிரூபிக்கணுமே! என்ன பண்றது? யார்ட்ட கேட்கறது? என்ன பண்றதுன்னு புரியாம பக்கத்துல வந்து நிக்கிறாங்க. ஈஸ்வரியும் சித்ராவும் பாக்குது. என்ன செய்து? போயிட்டு ரகசியம் பேசிட்டே வர்றீங்க? நாங்க ரகசியம் பேசினோம்னு யாரும் சொல்லலையே! உங்களுக்கு யார் சொன்னா? இல்ல நீ தனியா தனியா போய் பேசிட்டு வரியே! தனியா பேசினா ரகசியம்னு அர்த்தமா? இம்புடு பேர் நிக்கிறாங்க. உங்களுக்கு மட்டும் ஏன் குறுகுறுன்னு இருக்கு? அப்படின்னு சேதுவும் கருப்பும் பாக்க, இல்ல சேது, சும்மா தான் அப்படிங்கல இவங்களுக்கு பொறி பட்டுது. அப்போ இந்த கூட்டு சதியில சின்னம்மாவுக்கும் பங்கு இருக்கு அப்படின்னுட்டு சேது என்ன பண்றாரு, மாமா இப்ப இத எப்படியாவது கண்டுபிடிக்கணுமே! வெரி சிம்பிள் வாயா அப்படின்ட்டு வெளில போறாங்க. வெளில போயிட்டு என்ன பண்றாரு, இங்க வா, இங்க வா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பர வச்சு எப்படியாவது இவங்ககிட்ட பேச வைக்கணுமே! என்னன்னு பேச வைக்கிறது? ம் உன் ஃப்ரெண்ட் யாராவது இருந்தா பேச சொல்லு. இரு மாமா அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்களா? சேதுக்கு ஃப்ரெண்ட் இல்லாமயா போகும்? அவங்க ஃப்ரெண்டுக்கு ஃபோன பண்றாங்க. ஃபோன போட்டு, டேய் நீங்க எங்கடா இருக்கீங்க?" அப்படிங்கல. ஏன் என்ன விஷயம்?" "ஒரு நம்பர் தரேன். அந்த நம்பருக்கு ஃபோன போட்டு இப்ப நான் சொல்றத சொல்லு." அப்படிங்கிறாங்க. ஓகே சொல்றேன்." அப்படின்னுட்டு அவங்க ஃப்ரெண்ட் என்ன பண்றாங்க, பேசுறாங்க. ஃபோன் அடிக்கிறாங்க. "என்ன புது நம்பரா இருக்கு?" அப்படின்னு ஈஸ்வரியும், சித்ராவும் எடுத்து அங்கிட்டு தனியா போய் பேசுறாங்க. யாரு? என்ன விஷயம்?" அப்படின்னு கேட்க, "என்னம்மா நல்ல விஷயமெல்லாம் பண்ணிட்டு நல்லா திரிஞ்சுக்கிட்டு திரியிறியா? ஹலோ யார் நீங்க? என்ன நீங்க?" அப்படிங்கல. அந்த வீட்டு மருமகள விரட்டிப்புட்டு, உன் சொந்தத்துல உன் அண்ணன் மகள கல்யாணம் பண்ணி வச்சிருக்கியே! அதுவும் உன் அண்ணன் மகள விட்டே பேச வச்சு, அந்த வீட்டு மருமகள விரட்டிட்டியே! நீ பெரிய கில்லாடி தாண்டி! ஏய் என்ன பேசுற? அதெல்லாம் யாரு? இல்ல, அப்பல்லாம் இல்ல." அப்படின்னு சொன்னோனே, அவங்க ஸ்பீக்கர்ல தான் அதாவது கான்ஃபிடென்ட் கால்ல தான் இருக்கு. சேது பார்க்குறாரு. என்ன இது? அப்போ சின்னம்மாவுக்கு இதுல எந்த சம்மந்தம் இல்லையா? மாப்ள என்ன மாப்ள குளத்தங்கரையில கொக்கு ஒத்த கால்ல நின்னுகிட்டு இருந்துச்சுன்னா, அது மீன் பிடிக்கத்தான். வேற எதுக்கு? கால் வலிக்கா போய் நிக்கும்? என்ன மாமா சொல்றீங்க? அட மறுபடியும் பேசட்டும். பேசாம இரு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அதாவது மைக்க மூடிக்கிட்டு தான் பேசுறாங்க. மறுபடியும் அவங்க பேசுறாங்க. அப்போ நீங்க சொல்லிட்டா நம்பிருவோமா? எல்லா ஆதாரமும் என்கிட்ட இருக்கு. இப்ப கொண்டாந்து நான் ஒப்படைக்கட்டுமா? நீயும் ஐஸ்வர்யாவும் அந்த தமிழ்ச்செல்வி குரல்ல பேசி, அதுக்கப்புறம் அந்த மருமகள விட்டு விட்டு விரட்டுனது எல்லாம் என்கிட்ட இருக்கு. போட்டு காமிக்கட்டுமா? அப்படியே ஒரு நிமிஷம் நிக்கிறாங்க. மாப்பிள, மாமா, பேசுறா அப்படின்னு சொல்ல, "இங்க பாரு, என்ன போட்டு காமிக்கட்டுமா? நீ காமி, அப்புறம் நம்புறேன். இதுலயே நீ மாட்டிக்கிட்டியே. என்ன நான் மாட்டிக்கிட்டேன்? அதெல்லாம் இல்லவே இல்ல. இருந்தா தானே நீ போடுறதுக்கு, நாங்க அப்படி பேசினா தானே நீ போடுறதுக்கு, ரெக்கார்ட் பண்றதுக்கு நீ சொல்லியிருக்கணும். ஆனா காமி அப்படின்னா என்கிட்ட இருக்கா இல்லையான்னு உனக்கு டவுட்டு. அதனால தானே நீ இப்ப கேட்ட. ஐய்யய்யோ! இங்க பாரு, அதெல்லாம் இல்ல, அப்பலாம் இல்ல. நான் இப்பவே வரேன். 10 நிமிஷத்துல வரேன். ஃபோன வை. ஒன்ட்ட ஒருத்தன் ஏத்துறேன்டி அப்படின்னு ஃபோன வைக்க, சேது சொன்ன மாரியே செஞ்சுறாரு. "ஏய் சூப்பர்ரா மச்சான்" அப்படின்னு பேசிக்கிறாங்க. "விடு சேது, உனக்கு செய்யாம வேற யாருக்கு செய்ய போறேன்?" அவ ஃபோன் அடிக்கிறா. அதே ஆளு வருது அப்படிங்கிறாரு. அட்டெண்ட் பண்ணி பேசு" அப்படின்னு கான்ஃபிடென்ட்ல போடு அப்படிங்கிறாங்க. கான்ஃபிடென்ட்டே போடுறாங்க. அதாவது சேது கருப்பு தரப்புல சைலன்ட்டா இருந்துக்கிறாங்க. இப்ப அவங்க 2 பேரும் பேசுறாங்க. "இங்க பாரு, உனக்கு எப்படி தெரியும், என்னன்னு தெரியும்னு எனக்கு தெரியாது. ஆனா நீ அத யார்ட்டயும் சொல்லக்கூடாது. உனக்கு நான் லைஃப் லாங் செட்டில் பண்றேன். ப்ளீஸ் அந்த ரெக்கார்ட என்ட்ட குடு" அப்படிங்கிறாங்க. "குடுக்குறேன். என்னமோ இல்லைன்னு பீத்திக்கிட்ட. அது யாரோ சும்மா சொன்னாங்கன்னு நெனச்சேன். இங்க பாரு, உனக்கு ₹1,00,000 தரேன். விட்டுரு ப்ளீஸ்." "என்னது 1,00,000மா? அதெல்லாம் முடியாது. எனக்கு 10,00,00,000 வேணும்." அட பாவிகளா! எங்க வீட்ல இருக்க எங்க பங்கே 10,00,00,000 வராது. நான் எப்புட்றா 10,00,00,000 குடுக்க முடியும்? வேணும்னா 10,00,000 வாங்கிக்க. 10,00,000லாம் வேணாம். ₹10 போதும் அப்படிங்கிறாங்க. ₹10 ₹10 எவ்வளோ கேட்ட? அப்படிங்கிறாங்க. 10 பைசா கூட வேணாண்டி அப்படின்னு இங்கிட்டு திரும்பு, இக்கட சூடு அப்படின்னு கருப்பும் சேதும் பேசிக்கிட்டே வர, திரும்பி பார்த்தா ஆடி போறாங்க. "சே சே 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 சேதுபதின்னு சொல்லு" அப்படின்னு கருப்பு சொல்ல, "அப்பா!" அப்படின்னு எல்லாம் கத்துறாங்க. 50 பேரும் வர, "என்ன காரியம் சின்னம்மா பண்ணியிருக்காங்க தெரியுமா?" நாங்க என்ன பண்ணோம்?" அப்படிங்கையில, "அந்த ஐஸ்வர்யாவும் நல்ல வேளை இல்லப்பா. என் புள்ளைய காப்பாத்துனங்காண்டி அவள விடுறேன்ப்பா" அப்படின்னு சொல்லிட்டு சின்னம்மாள புடிச்சு சப்பு சப்புன்னு 2 கன்னத்துல அறைய, எல்லாரும் ஆடி போறாங்க. அதுக்கப்புறம் சேது எல்லா உண்மையும் சொல்ல, தமிழ்ச்செல்வி அப்படியே தூக்கி வாரி போடுது. அப்பத்தா பாக்குது. "பாத்தியாடி, நிரூபிச்சுட்டானா உன் மேல எந்த தப்பு இல்லன்னு" அப்படிங்கிறாங்க. தமிழ்ச்செல்வி எதுவுமே பேசாம இருக்கு.
ஐஸ்வர்யா தான் இவ்ளோ காரணமா? என்னம்மா பல குரல் பேசுவேன்னு சொன்னேன். பல குரல்ல அந்த ஒரு குரல வச்சு என் மருமகள வீட்ட விட்டு அனுப்பியிருக்கா. ச்சே! என்ன ஜென்மம் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் மோகனாவும் திட்டுது. திட்டுனதுக்கப்புறம் நம்ம வீட்டு வாரிச காப்பாத்திருக்கா. அதுக்காண்டி அவள மன்னிக்கிறேன். ஆனா நீங்கள் கூட்டு சதியாடி பண்ணியிருக்கீங்க. இல்ல. நீங்க கூட்டு சதி பண்ணியிருக்க மாட்டீங்க. நீங்க தான் தூண்டி விட்டுருப்பீங்க அவள அப்படிங்கிறாங்க. அப்படித்தான் இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்க பேச சாவித்திரியும் தாமரையும் இப்ப என்ன பண்றாங்க, ஐஸ்வர்யா வீட்டுக்கு வரட்டும். வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு கச்சேரி இருக்குடி அப்படின்ட்டு இப்ப என் கண்ணுல முழிக்காதீங்க. கிளம்புங்க வெளியில அப்படின்னு கழுத்த பிடிச்சு தள்ளி ஆஸ்பத்திரி வாசல்ல தொபுக்கடின்னு தள்ளி விட்டு போறாங்க. தமிழ்ச்செல்விட்ட போயிட்டு மன்னிப்பு கேட்கறாங்க. எத்தனை வாட்டி தான் கேட்கறதுன்னு தெரியல. எப்படா தமிழ்ச்செல்விட்ட மன்னிப்பு கேட்க வைப்பீங்க டைரக்டரே அப்படின்னு தானங்க தோணுது. இந்த பத்தி உங்களுக்கு இப்படி போனா நல்லா தான் இருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு குடுத்துருங்க அன்பு உறவுகளே. தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவு செய்து லைக் பண்ணுங்க. இன்னும் அப்டேட்ஸ்க்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நம்ம கிட்ட இருக்க எல்லா சேனல்ஸோட லேட்டஸ்ட் வீடியோ அப்டேட்ஸ்க்காக மேல ரைட் சைடுல காட்டுற லிங்கை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணுங்க. உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் மெஹர்.